நேயர்களுக்கு வணக்கம். அறிவியல், ஜோதிடம், ஆன்மீகம் என்கிற தொடரில் இது இரண்டாவது உரையாடல். முன்பகுதியில் ஆதி மனிதர்களின் ஞானம், அதாவது நம் பூமி சாய்வு நிலை பற்றி பேசினோம். ஏறக்குறைய பூமி சாய்ந்திருக்கிறது என்பதை இப்போதைய விஞ்ஞானிகள் சொல்வதை 20,000 வருடங்களுக்கு முன் வாழ்ந்த தமிழர்கள், தமிழறிஞர்கள், ஞானிகள் கண்டுபிடித்து சொன்னார்கள் என்பது ஒரு செய்தி. அவர்கள் பூமி சாய்ந்திருக்கிறது என்பதை மட்டுமல்ல, பூமி உருண்டையாக இருக்கிறது, பூமியினுடைய வட துருவம் சாய்ந்திருக்கிறது என்று சொல்லிவிட்டு அதற்கான காரணத்தையும் சேர்த்து சொன்னார்கள். பூமியின் வடதுருவத்தில், அதாவது ஆனி மாதம் இமயமலையில் சிவபெருமானுக்கும் பார்வதிக்கும் திருமணம் நடந்தது. அந்த திருமணத்தின் போது தேவர்கள் முதலான அனைத்து ஜீவராசிகளும் வடக்கே இமயமலையில் ஒன்று கூடிவிட்டனர். எனவே எடை தாங்காமல் வடதுருவம் கீழே தாழ்ந்தது. அதனை சரி செய்ய அகத்தியரை சிவன் தென் திசைக்கு அனுப்பினார். இந்த புராண கதையை தமிழில் ஒரு திரைப்படமாக எடுத்து எல்லோரும் பார்க்கும்படி அதை வெளியிட்டிருந்தார்கள். நாமும் பார்த்திருக்கிறோம். ஆனால் சாய்ந்த பூமி இன்று வரை சாய்ந்த நிலையில்தான் இருக்கிறது. அதாவது சமநிலைக்கு வரவே இல்லை என்பது ஒரு உண்மை. அதாவது இது போன்ற காரணங்களால் இந்த அறிவியல் உண்மைகள் பல நம்மிடமிருந்து மறைக்கப்பட்டிருக்கின்றன. ஆதி தமிழனின் ஞானத்தை பற்றி சொல்லும்போது அப்போதே அவ்வளவு அறிவு இருந்ததா என்று யோசிக்கிற அளவுக்கு பலர் இருக்கிறார்கள். ஆதி தமிழனின் ஒரு அறிவியல் ஞானத்துக்கு ஒரு விளக்கம்: கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த தமிழ் என்று சொல்லிவிடுகிறோம். அப்போது மொழி தோன்ற வேண்டுமென்றால் வார்த்தைகள் உருவாக வேண்டும். வார்த்தைகளை உருவாக்க வேண்டுமென்றால் காலங்களுக்கு பெயர், திசைகளுக்கு பெயர், இடங்களுக்கு பெயர், அதாவது நம்மை சுற்றி உள்ள அனைத்து தாவரங்கள், உயிரினங்கள் மற்ற எல்லாவற்றிற்கும் பெயர், அதுபோல பெயர் சொற்கள் மற்ற எல்லா சொற்களையும் வார்த்தைகளை உருவாக்கின பிறகுதான் மொழியை உருவாக்க முடியும். அப்படிப்பட்டவர்கள் முதலில் தமிழ் மாதங்களுக்கு எப்படி பெயரிட்டார்கள் என்பதை இப்போது பார்ப்போம். தமிழ் மாதங்களுக்கு பெயரிடுவதற்கு முன், அதாவது பூமி சூரியனை சுற்றி வருகிறது என்பது இன்றைய விஞ்ஞானம். அதையே 20,000 வருடங்களுக்கு முன்பு இருந்த ஞானிகளும் சொல்கிறார்கள். பூமி சூரியனை சுற்றி வரும்போது பூமியிலிருந்து கொண்டு நாமும் இந்த பூமியை சுற்றி வருகிறோம். ஆனால் அதை பழைய தமிழர்கள் தெளிவாக தெரிந்து வைத்திருந்தார்கள். நாம் அதை கண்டுகொள்வதில்லை. இங்கு இருக்கிறது ஒரே குறை அதுதான். சரி, மாதங்களுக்கு பெயர் எப்படி வந்தது? விண்மீன்களுக்கு முதலில் நட்சத்திர பெயர்களை வைத்திருக்கிறார்கள். அந்த நட்சத்திரங்களுக்கு பெயரிட்ட பிறகு பூமியானது சுற்றி வரும் பாதையில் சித்திரை நட்சத்திரத்துக்கு மிக அருகில் சென்று கடக்கும்போது அதை சித்திரை மாதம் என்றார்கள். அதே போல விசாக நட்சத்திரத்தை பூமி கடக்கும்போது வைகாசி மாதம் என்றார்கள். அடுத்து மூல நட்சத்திரம். இந்த மூலம் என்பது மூலை என்ற சொல்லில் இருந்து வந்தது. மூலை என்ற சொல்லை அந்த நாளில் கூன், அதாவது வளைவு, பெண்டு என்று சொல்கிறோம் அல்லவா?
அந்த வளைவு என்கிற சொல்லை கூனி, கூன் என்று அப்போது சொன்னார்கள். அந்த கூன் என்கிற வார்த்தையிலிருந்து ஆனி மாதம் என்று வைத்திருந்தார்கள். அது இப்போது அதாவது கூனி மாதம் என்பது ஆனி மாதம் என்று மாறிவிட்டது. அதாவது பூமியானது அங்கே வளைகிறது. பூமி மட்டுமல்ல, 9 கோள்களும் அங்கே வளைந்து திரும்புகின்றன என்று அப்போதே ஏறத்தாழ 20,000 ஆண்டுகளுக்கு முன்பே தெளிவாக கண்டுபிடித்திருந்தார்கள். இந்த ஆனி மாதம் சிவபெருமானுக்கு திருமணம் நடந்தது என்ற வார்த்தையையும் புராணத்தோடு தொடர்புபடுத்தி பாருங்கள். அதற்கு அடுத்து உத்திராடம். உத்திராடம் என்றால் உத்திரம் என்றால் வடக்கு. ஆடம், ஆடம் என்கிற சொல்லிலிருந்து ஆடி மாதம் உருவானது. அடுத்து அவிட்டம். அவிட்ட நட்சத்திரத்துக்கு நேரே பூமி செல்லும்போது ஆவணி மாதம் என்று பெயரிட்டார்கள். அடுத்தது பூரட்டாதி. பூரட்டாதி என்ற இடத்தில் பூமி கடந்து செல்லும்போது புரட்டாசி மாதம் என்று பெயரிட்டார்கள். அசுவனி நட்சத்திரத்தை பூமி கடக்கும்போது ஐப்பசி மாதம் என்று பெயரிட்டார்கள். அப்படியே கொஞ்ச தூரம் சென்று கார்த்திகை நட்சத்திரத்தை பூமி கடக்கும்போது அதனை கார்த்திகை மாதம் என்றார்கள். அதற்கு அடுத்தது மிருகசீரிட நட்சத்திரம். மிருகசீரிட நட்சத்திரத்தை பூமி கடக்கும்போது மார்கழி மாதம் என்றார்கள். அங்கே ஆனி மாதத்தில் ஒரு வளைவு ஏற்பட்டதைப் போல மார்கழி மாதத்திலும் ஒரு வளைவு, அங்கேயும் பூமி வளைந்து திரும்புகிறது, மீண்டும் தன் பயணத்தை தொடங்குகிறது. அடுத்தது புனர்பூச நட்சத்திரம் தை மாதமானது. மக நட்சத்திரம் மாசி மாதம் என்றானது. உத்திர பல்குனி, அது நட்சத்திரத்தின் பெயர் முழுமையாக. அந்த வார்த்தையிலிருந்து பங்குனி என்ற வார்த்தை உருவாகி பங்குனி மாதம் என்றார்கள். இப்படி நட்சத்திர பெயர்களை தான் ஆதி முதலில் தமிழ் மாதங்களுக்கு பெயரிட்டார்கள். இந்த ஒரு ஞானம் தமிழ் மொழிக்கு மட்டுமே உரியது. இது உலகில் வேறு எந்த மொழிக்கும் கிடையாது என்பதை துணிந்து சொல்லலாம். அதே போல வாரங்களுக்கு, கிழமைகளுக்கு பெயரிட்டது முதல் சூரியன் என்பதை கணக்கிட்டு ஞாயிற்றுக்கிழமை, சந்திரன் திங்கட்கிழமை, செவ்வாய் செவ்வாய்க்கிழமை, புதன் புதன்கிழமை, வியாழன் வியாழக்கிழமை, வெள்ளி என்பதை நம்ம இப்போது சுக்கிரன் என்று சொல்லுகிறோம். சுக்கிரவாரம், சுக்கிரனுடைய கிழமை வெள்ளிக்கிழமை. சனி என்பது சனிக்கிழமை. இப்படி நாள், நட்சத்திரம், கிழமை, திதி, யோகம் போன்ற எல்லாவற்றிற்கும், அதாவது இப்போது ஜாமம், நாழிகை அத்தனையையும் துல்லியமாக கணக்கிட்டு அந்த நாளில் கையாண்டார்கள். கடிகாரம் இல்லை, காலண்டர் கிடையாது. சாதாரண மனிதன் அதையெல்லாம் கணக்கில் வைத்திருந்தார்கள். ஆண்டு கணக்கு, மாத கணக்கு எல்லாம். அவ்வளவு நிலைமையில் உருவானது தான் பழைய தமிழ் மொழியும் அந்த ஜோதிட உண்மைகளும். இவற்றையெல்லாம் ஒரு தெய்வ கதைகள் மூலமாக மக்களிடம் சொன்னார்கள். நாம் என்ன செய்தோம்? தெய்வ கதைகளை மட்டுமே கொண்டாடி கொண்டு பல கோடி வருஷமாக பல கோடி செலவழித்து இன்று வரை அதை கொண்டாடி வருகிறோம். ஆனால் அதில் இருக்கிற அறிவியலை யாரும் எடுத்து சொல்ல மறந்து விட்டார்கள். சரி, இதுபோல் தெய்வ கதைகள் அத்தனையிலேயும் ஒவ்வொரு உண்மைகள் மறைந்திருக்கின்றன. இந்த அடிப்படையில் மீண்டும் அடுத்த தொடரில் தொடர்ந்து பார்க்கலாம். திருமழிசை அறிவியல் ஜோதிட நிலையம், ஜோதிட குரு சு. செம்பையா ஞானயோகி. நன்றி, வணக்கம்.